அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். நம்மளுடைய பேங்க் ஃபவுண்டேஷன் இன்னிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ப்பா. நீங்கள் 2026 வரப்போகிற பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நான் பேங்க் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு எப்படி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதில் எனக்கு பெருசாக ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த கைட்லைன்ஸ், இந்த ப்ராப்பராக இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 2026 வரப்போகிற நோட்டிஃபிகேஷன்களில் ஏதாவது ஒரு வேக்கன்சி கண்டிப்பாக உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இன்னும் வேக்கன்சிஸ் நோட்டிஃபிகேஷன்கள் இப்போ தான் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன்னும் நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 40,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வங்கித்துறையிலேருந்து நமக்கு கிடைக்குது. இதில் சில போஸ்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருந்தாலும் சில போஸ்ட் வந்து நம்ம தமிழகத்திற்காகவே தனியாக ஒதுக்கப்படும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேக்கன்சிஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ராப்பர் கைட்லைன்ஸில் நீங்கள் ப்ரிப்ரேஷனை இனிதே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுடைய கோல் ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு மொபைல் ஆப் ADA 24/7 அப்படின்ற இந்த மொபைல் ஆப். ADA 24/7 அப்படின்ற ada247.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ADA 24/7 மொபைல் ஆப்பில் உங்களுக்கு டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃப்ரீ மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ், ஜாப் அலாட்ஸ் அண்ட் டெய்லி குவிசஸ், சப்ஜெக்ட் வைஸ் குவிசஸ், ப்ரீவியஸ் இயர் PDF அப்படின்னு சொல்லி எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ரீ PDF உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இதை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். ஆண்ட்ராய்டு, iOS ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உறுதி 3.0 இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் பற்றி சொல்கிறது தான் இப்போ நான் வந்திருக்கேன். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14th March இன்னையிலேருந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த கிளாஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்லி கைட்லைன்ஸாக இருக்கும். இது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ கம்ப்ளீட்லி உங்களுடைய பேங்கிங் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்று எங்கள் டெலிகாலர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ADA 24/7 அப்படின்ற மொபைல் ஆப்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். மேலும் விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு arun.prasad@ada247.com. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது Y249 ஆஃபர் கூட பயன்படுத்தினா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது போக இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு புக்கு, பிரிண்டட் காப்பி, இங்கிலீஷ் எடிஷன் வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ நம்மளுடைய மெயின் பார்ட், நம்மளுடைய ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வரலாம். இப்போ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன், நிறைய பேர் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, எனக்கு ஃப்ரீ மெட்டீரியல் எங்கெல்லாம் கிடைக்கும், நான் எப்படி இதை படிக்கணும், நான் ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்ட் நான் எழுதி பார்க்குறேன், பேங்க் எக்ஸாம் எனக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்குறேன், அப்படிலாம் வேண்டாம். வெரி சிம்பிள். ADA 24/7 மொபைல் ஆப்பில் உள்ளே போங்க, பேங்கிங் அப்படின்ற காலமை செலக்ட் பண்ணுங்கள், ரைட்? அதில் ஃப்ரீ குவிசஸ் உங்களுக்கு இருக்கும், அட்டன் பண்ணி பாருங்கள். குவிசஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுதான் கேள்விகள், இப்படி தான் நமக்கு வரப்போகுது, இதை தான் நம்ம படிக்கணுன்றது தெரிஞ்சு போயிடும். ஸோ ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். சரி, என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும் ஒரு பேங்க் எக்ஸாம் அப்படின்னா? என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும்? ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் and finally current affairs. And last and final வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ்ன்றது ஒரே ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் தான் கேட்பாங்க. அதாவது IBPS RRB தமிழ்நாடு கிராம வங்கிக்கு மட்டும் தான் இது வரும், RBI அசிஸ்டண்ட்டுக்கு வரும். மற்ற தேர்வுகளுக்கு இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது. இந்த 4 சப்ஜெக்ட் தான் நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட். இந்த முதல் 3 சப்ஜெக்ட் பிரிலிமினரி எக்ஸாம் முதல்நிலை தேர்வில் கேட்பாங்க. இந்த 4 சப்ஜெக்டும் சேர்த்து மெயின்ஸில் நமக்கு கேட்க போகிறாங்க, சரியா? ஸோ இந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் பக்காவாக கிளியராக நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் பேங்க் எக்ஸாம் சூப்பராக பண்ண முடியும். சரி, பேங்க் எக்ஸாமில் என்னென்ன எக்ஸாம் இந்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு RBI உடைய அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, ரைட்டா? இது ஆல்ரெடி வந்துடுச்சு. இப்போது IDBI உடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இப்போ கரெக்டாக வந்திருக்குது. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அண்ட் இதுக்கு அடுத்தது SBIயிலிருந்து PO அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன், SBIயிலிருந்து கிளர்க்கு. இது வந்து நமக்கு May to June நமக்கு வர வாய்ப்பு இருக்குது, நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம், ரைட்டா? இதுக்கு அடுத்தது IBPS PO, அதுக்கு அடுத்தது IBPS கிளர்க்கு, அதுக்கு அடுத்தது IBPS RRB PO, IBPS Clerk, RRB Clerk.
இத்தனை நோட்டிஃபிகேஷன் நமக்கு வருவதற்கு தயாராக இருக்குது. கண்டிப்பாக வரும். இதெல்லாமே கண்டிப்பாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. எப்போ எக்ஸாம் நடக்க போகுதுன்றதை சொல்லிட்டாங்க நமக்கு, ரைட்டா? ஸோ ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா இந்த எக்ஸாம்லாம் வரிசையாக நடக்க போகுது. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம்லாம் வரிசையாக நடக்க போகுது. ஸோ ஜூன் கடைசி ஜூலையிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்கள் கிடைக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் வேற லெவல். கரெக்டாக உங்களுடைய எக்ஸாம் கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு சரியாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் சரியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் காலேஜ் முடித்த உடனே நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராவதற்கு சரியாக இருக்கும். ஸோ காலேஜோட ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கும் அண்ட் ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. இந்த ஸ்டேஜில் உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் வேகமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ரைட்? ஸோ இதை தாண்டி இத்தனை எக்ஸாம் கண்டிப்பாக வரப்போகுது. சரி, ரைட்டு. கிட்டத்தட்ட இதிலே ஒரு 6 எக்ஸாம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இது போக லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அல்லது சர்க்கிள் பேஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்கள் இதை விட கூடுதலாக வரும். இது போக இன்சூரன்ஸ் எக்ஸாமினேஷன், எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ஏசிஎல், நியூ இந்தியா இன்சூரன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் பேட்டர்ன், சிமிலர் பேட்டர்னில் தான் இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 12 மினிமம் 10லேருந்து 12 நோட்டிஃபிகேஷன்கள் நமக்கு வருது. இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் தான் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க, ரைட்? எல்லாமே ஒரே சிலபஸ், ஒரே பேட்டர்ன் தான். அப்போது நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். இதில் இந்த பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸர் லெவல், பிஓன்றது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லுவோம். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இந்த கிளர்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூவும் கிடையாது. நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம் எல்லாரும் எழுதுவாங்க. அதில் பாஸ் பண்ணுறவங்க மட்டும் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங். ரிசல்ட் வரும்போதே நீங்கள் எந்த பேங்க்குக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் IBPS Clerk கிளியர் பண்ணிங்கன்னா 11 பேங்க் இருக்குது. இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 11 வங்கிகள் இருக்குது. இதில் எந்த பேங்க்கில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க, ரைட்? அப்போது உங்களுக்கு இட்ஸ் வெரி ஈஸி டு அச்சீவ் தட். ஸோ ப்ரிப்ரேஷனை ஆரம்பிக்கிறது தான் நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை. ஸோ நம்ம சரியாக நம்ம ப்ரிப்ரேஷனை இப்போது இந்த நிமிஷம் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோல் போய் அடைவதற்கு இன்னும் வெகு நாட்கள் இருக்குது. சரியாக நம்ம புரிஞ்சு நம்ம அட்டன் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல அவசரமாக பண்ணுறதை விட நல்ல டைம் எடுத்து பொறுமையாக பண்ணலாம். நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், நான் SBI வந்து மே மாதங்களில் நோட்டிஃபிகேஷன்கள் எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு மார்ச், ரைட், கரெக்ட், மார்ச் ஏப்ரல் மேக்குள்ளே நம்ம சிலபஸை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 45 to 60 நாளில் சிலபஸ் கவர் பண்ணிடலாம். ஸோ கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கிற நாட்களை ப்ராக்டிஸுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் காலேஜை விட்டு வெளியே வந்த உடனே அடுத்த ஒரு 3 to 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பேங்க் அதிகாரி ஆவதற்கான வாய்ப்புகள் உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு டைம் பேங்க் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா மஸ்ட் சஜஷன், என்னோட அட்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உறுதி 3.0 இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். காலைல 11, சரியா, காலைல 11 மணிக்கு முதல் கிளாஸ் நான் தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்க போகிறேன், சரியா? இன்றைக்கி ஜஸ்ட் ஓரியன்டேஷன் மட்டும்தான். ஒரு வேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி காலையில் ஜஸ்ட் நான் ஓரியன்டேஷன் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். கிளாஸஸ் எப்படி இருக்கும், என்னெல்லாம் நீங்கள் படிக்கணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், இதை பற்றி மட்டும்தான் நான் கைட்லைன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தினீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உறுதி 3.0 அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். இல்லை எனக்கு அந்த லிங்க் கிடைக்கல அப்படின்னா கூட கவலைப்பட வேண்டாம். Adda 24/7 அப்படின்ற மொபைல் ஆப்பில் உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா எங்கள் டெலிகாலர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இவங்க லிங்க் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் கூட பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அதுவும் விரும்பலை, நான் உங்ககிட்ட பேசணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோட மெயில் ஐடி arun.prasad@247.com. இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு இந்த லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் புக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாங்கணுமான்னு கேட்டால் கிளாஸ் ஜாயின் பண்ணுற எல்லாரும் கண்டிப்பாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா என்னோட அட்வைஸ் கண்டிப்பாக வாங்கிடுங்க. இல்லை நான் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இந்த புக்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1500 வரும், ஒரு 1500 ரூபா. 8 புக்கு இருக்கும். இவ்வளோ பெரிய பண்டல் உங்களுக்கு வீட்டுக்கு ஹோம் டெலிவரி அனுப்பிச்சி விட்ருவாங்க, ரைட்? ஸோ எனக்கு புக்கு இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம், ரைட்? அதாவது 100% நீங்கள் வாங்கி தான் ஆகணும். கிளாஸ் ஜாயின் பண்ணுற எல்லாரும் இதை வாங்கினா தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் வாங்கினா ஓகே.
ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் லெவலில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி என்னோட மெயில் ஐடியில் எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சரியா? சுப்ரீம் 2.2 அண்ட் என்னுடைய மாஸ்டர் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெலகிராம் குரூப், மாஸ்டர் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெலகிராம் குரூப்லையும் அட் 24/7 அப்படின்னு சொல்லக்கூடிய அஃபீஷியல் டெலகிராம் குரூப்லையும் உங்களுக்கு இந்த லிங்கை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். மிஸ் பண்ணிடாமல் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்க, புக் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குனாலும் எப்போனாலும் எனக்கு மெயில் அனுப்புங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். எனி ஹெல்ப் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட தாராளமாக கேட்டுக்கலாம். அட் 24/7 மொபைல் ஆப் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு மொபைல் ஆப். மிஸ் பண்ணிட வேண்டாம். சரியா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிவிட்டு நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த நம்மளுடைய செஷன் டெய்லி காலையில் 9 மணிக்கு இதே மாதிரி என்னுடைய செஷன் டெய்லி காலையில் போகும். மிஸ் பண்ணிடாமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மக்களே.